பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது தெரிஞ்சு ராக்கியும் ஆராதனாவும் வந்து செக் பண்ணி பார்க்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கதை பார்த்ததும் அவருக்கு ஐவி போட்டு பேராவை இன்ஜெக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப அவங்களோட ஒய்ஃபும் என் ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாத்திடுவீங்களான்னு கேட்க ரெண்டு பேருமே மனசா பேசினதை யோசிச்சு பார்க்கறாங்க. இதனால செம கடுப்புல உள்ள வந்து பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு உயிரோட மதிப்புன்றது அவ்வளவுதான்ல. இங்க எப்பவுமே அப்படி இல்ல ஆராதனா. இங்க வர்ற பேஷண்ட 1% காப்பாத்தணும்னு சான்ஸ் இருந்தா கூட நாங்க அவங்கள சண்டை போட்டு காப்பாத்திருக்கோம். ஆனா இப்ப காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சும் கூட காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட, அப்ப அருணாவும் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஒரு வழி இருக்குன்னு ரதிமே மனசு வச்சு அவங்கள காப்பாத்தலாம்னு சொன்னதும் அவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அவங்க எப்படி அவங்கள பத்தியெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க பேச்ச மீறி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்காது. அருணா சொல்றதுதான் சரி. இப்ப நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை அவங்க தானே சொல்றான். அதனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரதியை பார்க்க வர ரதி என்னாச்சுன்னு கேட்டா பேஷண்டோட கேஸ் ஃபைல கொடுக்க அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நீங்க சீக்கிரம் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேம் அதுல தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அவங்க ஒரு ஏழ்மையான ஃபேமிலின்றதுனால மனசு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு மேட்ரா சொல்ல, இதை பாருங்க மனசா எடுக்கிற டிசிஷன் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபைனல் டிசிஷன். அதை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. அதோட பேஷண்டோட இந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லி அனுப்புறா. இதனால நம்ம பசங்களும் அப்செட்டா போறாங்க. ராக்கி மட்டும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் இந்த மாதிரி வந்து காசு இல்லாத பிச்சைக்கார பசங்களுக்குலாம் எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், செத்தா சாகட்டும் விடுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க அப்பவும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்களா? இதை பாரு, இப்ப ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என் மேலதான் வந்து விழும். இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு மாறி இருந்தாலும் இது ஆர்கே ஹாஸ்பிட்டல் தான். நீங்க இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னா இங்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஸ்கூல்ல பசங்கலாம் திவியோட மார்க் ஷீட் எடுத்து பார்த்து திவி வெறும் 50 மார்க் தாண்டா வாங்கியிருக்கான்னு சொல்ல, டேய் இப்ப யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ ஏன் முன்ன மாதிரி படிக்கிறது இல்ல, உங்க அம்மா சொல்லி தரது இல்லையா, இல்ல வேலை தான் முக்கியம்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களான்னு எல்லாரையுமே கூப்பிட்டு திவியோட அம்மாவுக்கு திவி மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கான்னு ரீனாவை பத்தி சொல்லி கிண்டல் அடிக்க, இதனால செம கோவத்துல வந்து அவனை கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்து அடி பிரிச்சு எடுக்கிறா. இதனால ஹெட் மாஸ்டரும் 2 பேரோட பேரண்ட்ஸை வர சொல்லி பஞ்சாயத்து பண்ண, பையனோட அம்மாவும் எப்படி அடிச்சிருக்கா பாருங்கன்னு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப திவி கடுப்பாகி என்ன எல்லாருமே என் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு பேச ஆரம்பிக்க, உங்க முன்னாடியே எப்படி பேசுறா பாருங்க, இதெல்லாம் சரிவிட்டு வராது, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு கிளம்ப ஹெட் மாஸ்டர் அவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அவ எவ்வளவு கோவப்படுறான்னு நீங்களே பாருங்கன்னு சொல்ல தேவும் திவிய வெளியே போய் இருக்க சொல்றாரு. அப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வர உள்ள என்னாச்சுன்னு கேட்க, என்ன அசால்ட்டா என்னாச்சுன்னு கேட்குற, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் கோவத்தால ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியாது. அது அப்படிப்பா அந்த பிரச்சனை அம்மாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, அவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதாம்மா உனக்கு புரியும். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப என்ன நான் ஸ்கூல்ல இருக்கலாமா இல்ல டிசி கொடுத்துட்டாங்களான்னு கேட்க, அதெல்லாம் பேசியாச்சு, நீ கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஆட்டிடியூடு தான் பிரச்சனையா இருக்கு. இந்த பிஹேவியர்லாம் உனக்கு சுத்தமா செட் ஆகலைன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ரதி ஹெல்ப் பண்ணாதனால நம்ம அன்வர் கேஸை டிராப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அவர் ஒய்ஃபு கிட்ட போய் யார் பேச போறதுன்னு கேட்க, ராகவும் நானே போறேன், நீங்க யார் பண்ணாலும் கண்டிப்பா எமோஷனல் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப அவனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, இவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம எதுக்கு இந்த பிளானை டிராப் பண்ணணும்? மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து பண்ற அளவுக்கு இது என்ன அவ்வளோ ஒர்த்தா? ஒரு உயிரே போகும்போது நீ என்ன மேனேஜ்மெண்ட்னு பேசிக்கிட்டு இருக்க? நம்ம இதை பண்ணா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஒரே நேரத்துல இவ்வளவு டாக்டர்ஸ் அவங்களால தூக்க முடியாது. அதுவும் இல்லாம பேஷண்ட்டை காப்பாத்திட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நல்ல பேரு. அதனால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்ல. எல்லாரும் என்ன சொல்றீங்க, இதை நம்ம பண்ணலாமான்னு கேட்க எல்லாருமே நம்ம இதை பண்ணலாம்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ராகவும் அமலாவும் ஓட்டியை ரெடி பண்ண சிந்துவை காவலுக்கு நிப்பாட்டிட்டு நம்ம பசங்க வந்து நைஸா பேஷண்ட்டை கூட்டிட்டு வர, அப்ப அருணா அவங்கள பார்த்ததுமே வேகமா வந்து இவர் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, அவகிட்டையும் மேட்ர சொன்னதும் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதும் சரி வாங்கன்னு அவளும் ஜாயின் பண்ணிக்கிறா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரண்யா வந்து இதை பார்த்து மனசா வேணாம்னு சொல்லி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, மேம் ப்ளீஸ் மேம், எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு, அவங்களே பாத்துக்குவாங்கன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஆபரேஷனை எப்படி அவங்களால பண்ண முடியும் மேம், அவரோட மூஞ்சிதான் அப்படி இருக்கும், மத்தபடி சர்ஜரி எல்லாம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்றான். நம்ம பசங்களும் ரொம்ப நேரமா போராடி ராகவோட தலைமையில ஆபரேஷனை நல்லபடியா முடிக்கிறாங்க. சீஃப் டாக்டரும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணது யாருன்னு கேட்க, ராக்கி அதுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, கேட்டா சொல்ல மாட்ட, உங்களெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ரீனாவும் கதிர் கிட்ட அவளோட பேஷண்ட்டுக்கு குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வேகமா ஓடி வந்து சஞ்சனாவுக்கு பனிக்கோட உடஞ்சிருச்சுன்னு சொன்னதும், சரி நீ வெயிட் பண்ணு, நான் ரஞ்சித்துக்கு கால் பண்ணி வர சொல்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இதை நானே பாத்துக்கிறேன்னு நர்ஸு கிட்ட ஓட்டியை ரெடி பண்ண சொல்லி அனுப்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.